காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் இதுல கைகளை அடித்தும் நாவார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடல்களை பாடியும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தாங்களாம். ஆனா ஆமென், இந்த காலத்துல மியூசிக் இருக்கு, ஆனா கையடிக்க ஆள் இல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாவை திறந்து பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ கர்த்தர் இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷத்த ஒரு கிருபை, புத்தியுள்ள ஆராதனையா தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம எல்லாரும் வந்து ஆராதிக்காங்க, விக்கிரகங்களுக்கும் ஆராதிக்கிறாங்க, மற்ற சினிமாலையும் போய் ஆராதிக்காங்க. ஆனா அது ஆராதனை இல்ல. நம்மளுடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. அதனால யாருமே நம்ம வெட்கப்படக்கூடாது. தேவனை கையடித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒத்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்களா இருந்தா நம்ம அமைதியா தான் இருப்போம். அந்த அமைதி நமக்கு தேவையில்லை. தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும் பொழுது தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல அதிகமா இறங்கும். ஹல்லேலூயா. முதல் பாடலாக நம்ம பாடும் ஆனந்த துதி ஒலி கேட்கும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை எழும்பும். சிறைவாழ்வு